நான் திமுக குறையெல்லாம் சொல்லவில்லை, அவர் அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதை நான் 30ஆம் தேதிக்கு மேலே பிரித்து மேலான் இருக்கேன். என்ன திப்பு சுல்தான் வாழ நான் சொல்லிட்டு ஆயத்தமாயிட்டேன். வேற என்ன உங்களுக்கு டவுட்டு? தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? வாக்குறுதி கொடுக்கலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கெட்டவன், வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? நான் மக்களுக்கு நான் நல்லது சேர்ந்தோம் அதெல்லாம் கிடையாது. நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன். பிரிட்ஜு கட்டுறது, குப்பை போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அடிப்படை தேவை. போய் போடுறான்னு வெட்டணும் துணுன்னு அருவாலை போட்டு முதல்ல கட்டி முடிக்கணும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். கெட்டவனாக இருந்தால் தான் நாட்டை ஆள முடியும். ஏன்னா நம்ம ஆள்றது மகா கெட்டவன். நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். நான் மகா கெட்டவன் நான் சொல்லலை, மோடி மகா கெட்டவன் நானா சொல்கிறேன். ராதாரவி எவ்வளோ பெரிய ஆள், அந்த கட்சியில் தானே இருக்காரு. என்ன சொல்கிறாரு? இந்த மோடி தம்பி, அப்புறம் யாருப்பா இந்த அமித்ஷா, 2 அக்யூஸ்ட் இருக்காங்க. 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட் யார் சொல்லியிருக்கா? நான் தொப்பி போட்டிருக்கேன், நோன்பு வச்சுருக்கேன். தொப்பி போட்டிருக்கேன், நான் எதுவும் பேசக்கூடாது. தொப்பி கட்டவும் முடியாது, நோன்பு திறந்துட்டு தான் கட்டுவேன். அதனால் ईच फॉर ऑल फॉर ईच। बाय। मेरे को वोट देने का, किसी का डरने का नहीं। मैं हूँ, देख लेंगे. எம்எஸ்சிஏ கொண்டு வரான், என்ஆர்சி கொண்டு வர்றான். இதெல்லாம் அயோக்கியத்தனமானது. நீ யாரா கொண்டு வர்றது? நீ யார்? இஸ்ரேலுக்கே இங்கேருந்து ஆளுகளை அனுப்பிச்சு போரில் சாவடிச்சிட்டு இருக்கிற, முஸ்லீம்களை கொல்றதுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புகிற. அங்கேருந்து நீ ஆளை வரவழைச்சி வேலை கொடுக்குறியா? இந்த கெஜ்ரிவால் கேட்குறாருல, எத்தனை கொலை, எத்தனை டெல்லியில் என்ன நடந்துச்சு, எத்தனை முஸ்லீம்களை கொண்டு பண்ண, எத்தனை பேரை கொண்டு குவிச்ச, எவ்வளோ நாள் கொள்ள மசூதி இடிப்பேன் அங்கே மக்கள். நீ எவ்வளோ ரெடி முஸ்லீம்களை அழைச்சிருவியாடா? நீ அழைச்சிருவியா? நான் மன்சூர் அலிகான், நான் எல்லாத்துக்கானவன். புரியுதுங்களா? அதனால் ஆட்டும் பார்த்துக்கலாம். எனக்கு பரோசா கரும் ஓட்டு दे लोगों को मैं वोट मांगूंगा. வேலூர் தொகுதியில வந்து நீங்களே சொல்லிட்டீங்க பெரிய ஆளுங்களா நிற்கிறாங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் சார் எவ்வளோ ஓட்டு வாங்குவீங்கன்னு? நான் அதிகபட்ச ஓட்டு வாங்குவேன், 4-5 லட்சம் வாங்குவேன், ஜெயிப்பேன். என்னால் அவங்க 1 லட்சம் கொடுப்பாங்க, இவங்க 50,000 கொடுப்பாங்க, அவங்க 50,000 கொடுப்பாங்க. என்னால் மக்கள் பணக்காரனாவாங்க. புரியுதா? அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, சரி இவங்கனால தான் பணக்காராக இருக்கும், போடுறா இவனுக்குன்னு குத்துவாங்க. காசு வாங்கினா அவனுக்கு போடணும்னு சட்டம் இருக்கா? காசே வாங்கக்கூடாதுன்னு தானே இருக்குது. அப்புறம் ஏன் கூட்டணி வைக்கிற? கூட்டணி அப்புறம் என்ன அணிப்பா? இந்தியா அணி இல்லைப்பா, இந்தியா கூட்டணிலாம் தப்பு சொல்ல. காங்கிரஸ் வரட்டும், மற்ற தோல்வியெல்லாம் வரட்டும். ஏன்னா ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு வேணும்ல, இவனை காலில் விட்டு ஆட்ட வேணும்ல, உள்ளுக்குள்ளே விட்டு ஆட்டணும்ல. ஏன்டா இத்தனை நாள் பண்ணலன்னு. அதே என்னை ஏன் கூட்டணியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க தெரியுதா? இவன் வந்தால் ஐயோ இவன் பெரிய ஆள் ஆயிடுவானே, இவன் பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டானே, நம்ம 40 பேரும் சரி இவன் ஒருத்தனும் சரியே யோசிக்கிறானா இல்லையா? அதனால தான் ஒரு டப்பா கட்சிகள் கூட என்னை கூப்பிட மாட்டேங்கிறான். அந்த பயம் இருக்கணும். எவனும் என்னை கூட்டணியில் கூப்பிட மாட்டேங்கிறான்னா நான் போய் இந்த கூலை கும்பிட்டு போகிறவன் கிடையாது. கேட்டேன், உதயநிதி வீட்டுக்கு போனேன், 3 தடவை போனேன், இல்லைன்ட்டாப்புல. பரவாயில்ல போடா, நான் உண்மையை தான் சொல்லுவேன். அப்புறம் ஐயாவை பார்த்தேன், எடப்பாடி ஐயாவை வெயிட் பாடி, அவரும் பார்த்தேன். என்னன்னு தெரியல அவர் கூப்பிடல. ஓகே, நம்ம கடமை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரெட்டை இலைக்காக. அப்புறம் வேறு யாரும் இங்கே இல்லை, நம்ம இது தூக்கி போடுற கட்சி தான் இருக்குது. இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன், நம்பிக்கை தான். ஒரு தில்லா நிற்க வேணாமா? உங்கள் ஆளாக நினச்சிங்கன்னா நான் ஓட்டு போடுங்க, பாருங்கள். பக்கத்தால் இருக்குன்னு தான் நான் வந்தேன். வேலூரை நல்ல பச்சை பசுமை ஆக்க முடியும். நிறைய சொல்லிட்டேன், தொண்டை தண்ணி போயிடுச்சு. வேறு டவுட் ஏதாவது? சார் நான் இப்போதைக்கு நான் தான் சார் நிற்கிறேன். இடையில என் கட்சியை இன்னொருத்தர் வந்து என்னது நான் அவனை தூக்கிட்டீங்க, சேர்ந்து 20 நாள் தான் ஆச்சு. எப்படி இல்லைப்பா, அவன் வந்து ஒரு மாதம் கூட இருக்காது. அவன் திட்டு போய் வேணாம், பப்ளிசிட்டிலாம் கொடுக்க வேணாம். ஒரு செயலாளர்னு வந்து பாலமுருகன் ஒருத்தர், அது உங்களுக்கெல்லாம் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் தெரியும். எலெக்ஷன் கமிஷன் முத்திரை குத்தி அப்ரூவ் பண்ணியிருக்குது. நான் இங்கே வந்துட்டேன். அது ஏதோ என்னை அப்யூஸ் பண்ணுறதுக்கு, என்னை கெடுக்கிறதுக்காக யாரோ தோண்டி விடுறாங்க. ஏதோ காசு வந்தால் பண்ணட்டும், நான் போய் பார்த்துக்கிறேன். அது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க.
அது மாதிரி இருக்கையில் என் கட்சி இப்போதைக்கு இங்கே தான் நிற்கிறேன். கட்சியெல்லாம் கிடையாது, அது ஒரு அமைப்பு, இந்தியா முழுவதுமான அமைப்பு, இந்திய ஜனநாயக புலிகள்னு. தமிழனை இந்திய அளவு கொண்டு போகணும். இது நீங்கள் சாதாரணமாக இங்கே கேட்டீங்க, நல்ல கேள்வி. 40 இல்லை, இவங்க ஒழுங்காக ஆண்டிருந்தாங்கன்னா அது 50 ஆக்கியிருக்கலாம். பெரியார் கொள்கையும் அண்ணா இசத்தையும் உண்மையான இது சமத்துவத்தை இந்தியா முழுமைக்கு இவங்க கொண்டு போயிருந்தா, உண்மையான பெரியார் இசத்தை கொண்டு போயிருந்தா இந்தியா முழுமைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆண்டுகிட்டு இருந்திருப்பான். புரியுதுங்களா? அவங்க கொண்டு போகலை. கோடி கோடியாக 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்னு அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்க. முஸ்லீம்களையெல்லாம் அவங்க பகடக்காயாக பேசிட்டாங்க, நடத்துகிறாங்க. நம்ம மைக்க பிடிச்சி சொல்ல வேண்டிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. காகிதே மில்லத்து ரத்தம் கக்கி செத்தது காரணம் திமுக, கருணாநிதி. மது விலக்கை தூக்க சொல்லி கெஞ்சுறாரு. காமராஜரும் காகிதே மில்லத்தும் போய் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. 1969 அண்ணா இறந்த பிறகு அடே 5-6 சமுதாயம் கெட்டு போயிடும், நிப்பாட்டுன்னாங்க. இதை நீங்கள் தெளிவாக போடுங்க. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடி வரைக்கும் நாட்டை சூறையாடி நாசமாக்கிட்டாங்க. அவங்க குடும்பம் தான் வளர்ந்துருக்கு. நன்றி. ஏப்பா முதல்ல கல்யாணம் ஆகட்டும்பா, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி பேசுவோம். என்னப்பா நீ சின்ன ஏதாவது கொடுப்பாங்க, கொடுக்கறத பார்க்க வேண்டியதான். என்னப்பா சின்ன இருக்குது, அவன் ஏதாவது கொடுப்பான் ஏர் பின்னு, அப்புறம் என்ன எது வேணாலும் கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் கிண்டல் பண்ணிட்டா அப்புறம் நல்ல சின்ன கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது வாங்க சொல்றாங்க. அஸ்ஸலாமு நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.